குச்சியாக இருக்கிற ரோஜா செடியில் நிறைய தளிர் வர வைக்கிறதுக்கு நம்ம ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறோம். ஏற்கனவே ரோஜா செடியிலலாம் அடுக்கு பூக்கள் பார்த்துருப்பீங்க. அதே போல் குச்சியாக இருக்கிற ரோஜா செடி கூட எப்படியெல்லாம் நிறைய தளிர் வர வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த ரோஜா செடிக்கு தான் ஃபெர்டிலைசர் கொடுக்கலான்னு இருக்கேன். இது ஏற்கனவே பக்கத்தில் பாருங்கள் துளசி செடி ரொம்ப அழகாக வளருது. இருந்தாலும் சீடுக்காக நான் அப்படியே துளசி செடி எடுத்துட்டேன். சில டைமில் கண்ணு பிடுங்கினா கூட பாதிப்பாகி செடி காஞ்சிடும். அதுக்காக இப்போ நான் அப்புறமா நான் எடுத்துடலான்னு இருக்கேன். இந்த பிளான்ட்டு பக்கத்தில் ரொம்ப பெருசாகிடுச்சு. இருந்தாலும் எடுத்துகிட்டு சீடெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம விட்டுடலான்னு சொல்லிட்டு ஏன்னா பாட்டில் நட்டணும் துளசி செடியை. எப்போவுமே கொஞ்சம் சின்ன கண்ணு கொஞ்சம் லிமிட்டாக ஆனவுடனே நம்ம எடுத்துடணும். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா திருப்பி வளர்ந்துடும். இப்போ எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அதுக்கு சொல்கிறேன் நான். பாருங்கள், சாயிலோடு தான் நான் நட்டிருக்கிறேன். இருந்தாலும் நல்லா சாயில் லூஸாக கரெக்டாக இருப்பாங்க. எடுத்து கூட வேறு பாட்டில் நட்டுக்கலாம். அந்த அளவுக்கு சாயில் ரெடியாக இருக்குது. நல்லாயிருக்கு சாயில்லாம். இந்த சாயிலில் பாருங்கள் குச்சியாக இருக்குது. இந்த செடி நல்லா சத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் கொஞ்ச நாள் சரியாக பார்க்கல. இந்த ரோஜா செடிலாம் நிறைய செடி இருந்தாலும் ஒரு செடி விட்டாலும் அது அப்படியே காஞ்சிடும். அப்பப்போ எரு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நான் இந்த பிளான்ட்டுக்கு இன்னும் கொடுக்கல. அதனால தான் இந்த பிளான்ட் குச்சியாக நிற்கிது. இப்போவே உடனே தளிர் வர வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த செடிக்கு நான் ஃபெர்டிலைசர் கொடுக்குறேன். ஆனால் சாயில்லாம் லேசாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எடுத்தோடனே நிறையா வருது. அந்தளவுக்கு லூஸ் மண், அதாவது மணல் கொக்கோபீட்டு இது போலலாம் கலந்து வச்சுருப்பேன். பாருங்கள், இது 2 பிடி அளவுக்கு மண்புழு எரு போடுறேன். ஃபஸ்ட்டு மண்புழு எரு போட்டுட்டு நம்ம எத்தனை வேணாலும் கலந்துக்கலாம். ஆனால் நான் இப்போ மண்புழு எரு தான் போடுறேன். மண்புழு எரு போட்டுட்டு கொஞ்சமாக லிக்விட் ஃபெர்டிலைசர் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறது ஊற்றலாம். இப்போ ஃபெர்டிலைசர்லாம் நான் ரெடி பண்ணல, இனிமேல் தான் செடி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ரைஸ் வாட்டர் ஒரு கிளாஸு ஒரு 3 கிளாஸு ப்ளெயின் வாட்டர் சேர்த்துட்டு அந்த தண்ணி ஊற்றிடலாம். ஆனால் உடனே புளிக்க வச்சு தான் ஃபர்மெண்ட் பண்ணி தான் ரைஸ் வாட்டராக இருந்தாலும் கொடுக்கணும். உடனே எப்படி புளிக்க வைக்கிறது ரைஸ் வாட்டர்னால் நீங்கள் புளிச்ச தயிர் இருந்ததுன்னா வீட்டில் அது கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் கலந்து அந்த தண்ணியில் கலந்து ஊற்றிடலாம். அதாவது ரைஸ் வாட்டரில் சொல்கிறேன். அப்போ புளிக்கும். நீங்கள் உடனே ஊற்றினாலும் உடனே தளிர் வர ஆரம்பிச்சிடும். இப்போ நான் ஏற்கனவே வெங்காயம் தோல் தண்ணியெல்லாம் வச்சுருந்தேன். ஏற்கனவே நம்ம ஃபர்மெண்ட் பண்ணது அதுதான் இந்த தண்ணியில் சேர்க்குறேன். எந்த அளவுனா 2 கிளாஸ் தண்ணிக்கு ஒரு 10 ml வரைக்கும். அதாவது இது நம்ம வீட்டில் ரெடி பண்ணது தான். ஒரு 2 கிளாஸ் தண்ணிக்கு ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் ஊற்றிட்டு நம்ம கொடுக்கலாம் ரோஜா செடிக்கு. இது ரொம்ப நாள் ஃபர்மெண்ட் ஆனது வெங்காயத்தூள். இது போல் வெங்காயத்தூள் தண்ணியெல்லாம் ஊற்றுனீங்கன்னா திக்கான பிரான்ச்சஸ் வரும்போதே மண்புழு எரு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இது போல் வெங்காயத்தோல் தண்ணி கொடுக்குறேன். நான் புதுசாக வெங்காயத்தோல் தண்ணி கொடுக்க போகிறீங்கன்னாக்கா வெந்நீர் லேசாக விதன்னு ரெடி பண்ணிவிட்டு அதில் ஒரு 5 நிமிஷம் போட்டு வச்சுட்டு வெங்காயம் தோல் அதுக்கப்புறமா ஆற வச்சுட்டு அந்த தண்ணியில் கூட நீங்கள் இந்த ரைஸ் வாட்ரு நான் சொன்னதெல்லாம் போட்டு கலந்து ஊற்றிடலாம் செடிக்கு. சூப்பராக ரோஸ் பிளான்ட்லாம் நிறைய தளிர் வரும். இப்போ நான் இது கொடுத்துட்டேன் ஃபெர்டிலைசர்லாம், லிக்விட் ஃபெர்டிலைசரும் மண்புழு எரு. இது தளிர் வந்தவுடனே நான் வீடியோ பண்ணுவேன். ஆனால் இந்த துளசி செடி மட்டும் நான் வேறு பாட்டில் எடுத்துருவேன். பாருங்கள், 2வது மொட்டு இருந்தது சொன்னேனே, வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க. அந்த மொட்டு தான் பூத்துச்சு பாருங்கள். எவ்வளோ அடுக்கு பூ பாருங்கள், நிறைய அடுக்கு. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரோஜா செடி நல்லா வளர்க்கலாம். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.